Good evening, everyone, and thank you all for joining us here for our Christmas celebration. We would like to start off with an opening prayer by our GM, Mr. Anthony Paul. அனைவரும் கண்களை மூடுவோம். மீண்டுமாக நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதை உணர்வோம். அப்பா பிதாவே, இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, பரிசுத்தரே, இதோ நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினால் உம்முடைய ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு மீட்பராக அனுப்பினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். You love this world so much that you sent your only begotten Son as a Redeemer. இந்த நேரத்தில் உலகமெங்கும் கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய விழாவை அநேக நாடுகள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் நாங்களும் உடைய சமூகத்தில் இங்கு கூடி வந்திருக்கின்றோம். FPTL ஃபேமிலியை நீர் ஆசீர்வதியும். இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய திருக்கரத்தினால் ஆசீர்வதியும். இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொரு சிறுவனையும் சிறுமியும் உடைய அன்பு கரத்தினால் நீர் ஆசீர்வதியும். நீர் கொண்டு வந்த பிறப்பின் செய்தி மகிழ்ச்சி உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னது போல எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாகுவதாக என்று உடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you, GM. Now we will have our praise and worship led by our team and Adoni uncle. இவராரோ இந்த அவனியர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவ்வற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவ்வற்புத பாலகனா, வாருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள் தான் இவரோ, சீருடன் புவிவானவை பொருள் யாவையும் சிருஷ்டித்தமாவலரோ, சீருடன் புவிவானவை பொருள் யாவையும் சிருஷ்டித்தமாவலரோ, ஆரிவராரோ இந்த அவனியர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவ்வற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவ்வற்புத பாலகனா, மீசியா இவதானோ நம்மை மேய்த்திடும் நரர்கோனோ, ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அதி அன்புள்ள மனசானோ, ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அதி அன்புள்ள மனசானோ, ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவ்வற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவ்வற்புத பாலகனா, தீத்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ, மெத்தவை உலகிருள் நீங்கிடும் அதிசயமேவிய விண்ணொளியோ, மெத்தவை உலகிருள் நீங்கிடும் அதிசயமேவிய விண்ணொளியோ, ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவ்வற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமயுதித்த இவ்வற்புத பாலகனா, பட்டத்து துறை மகனோ
நம்மை பண்புடன் ஆள்பவனோ கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ அறிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புத பாலகனா ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புத பாலகனா ஜீவனின் அப்பமோதாம் தாகம் தீர்த்திடும் பானமோதாம் ஆவல ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ ஆவல ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புத பாலகனா ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புத பாலகனா பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார் மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார் மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார் மாஜோதியாய் திகழ்ந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால்
மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல பரன் ஆவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல பரன் ஆவியில் மகிழ்வோம். பரன் ஆவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி. முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர். ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர். இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். குளிர்
குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சீரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் நான் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனை திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசிக்க முடியாது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். Now we will have the culturals where we request all the kutis to wear all the Santa hats and to truly thoroughly enjoy yourselves. We will have the first family, Mr. Adoni and family, to sing us a song. இம்மானுவேலந்தன் மீட்பராக ஈகத்தில் வந்துதித்தாம். இருள் நீங்கி ஒளி வீச எந்தன் இல்லத்தை நாடி வந்தார். இல்லத்தை நாடி வந்தார். பாவத்தின் சூழ்ச்சியை சத்தியம் என்றப்பி சாபத்தில் மேன்றுறுத்தார். சர்வத்தை சிருஷ்டித்த சத்யபரனந்த சாபத்தை தீர்க்க வந்தார். சாபத்தின் சூழ்ச்சியை சத்தியம் என்றப்பி சாபத்தில் நின்றுறுத்தார். சர்வத்தை சிருஷ்டித்த சத்யபரனந்த சாபத்தை தீர்க்க வந்தார். கர்த்தரையே அன்றி இரட்சகர் நமக்கு பாரினில் வேறில்லையே. பாரினில் வேறில்லையே. இம்மானுவேலந்தன் மீட்பராக ஈகத்தில் வந்துதித்தார். இருள் நீங்கி ஒளி வீச எந்த இல்லத்தை நாடி வந்தார்.
இல்லத்தை நாடி வந்தார். தேங்க்யூ. விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். Thank you. Now we will have Miss Rita and her family. முன்னணையில் மாணிக்கமோ புல்லணையே பூமெத்தையோ மழலை வடிவில் எங்கள் தேவன் தோன்றினார், இயேசு பாலன் தோன்றினார். இன்பம் காணாமல் விழியால் சீராட்டினாள், என் தேவன் எழில் பாட சொல்லில்லையே, என் என்பேன் இது போல நாளில்லையே. முன்னணையில் மாணிக்கமோ புல்லணையே புயுமெத்தையோ மழலை தேவன் தோன்றினார், இயேசு பாலன் தோன்றினார். எங்கள் தேவனின் அழகை பாராட்டவா, ஆனந்த சங்கீத அரங்கேற்றமோ, பேரின்ப பெருவாழ்வின் ஆரம்பமோ. முன்னணையில் மாணிக்கமோ புல்லணையே பூமெத்தையோ மழலை வடிவு எங்கள் தேவன் தோன்றினார், இயேசு பாலன் தோன்றினார், இயேசு பாலன் தோன்றினார், இயேசு பாலன் தோன்றினார். Thank you. Now, if you could all clap really loudly, that'll be really nice. It was a lovely song. Now we have the Daniel family to sing us a song. Bethlehem, so the Holy Bible says.
walks by night, they see a bright new shining star. They hear a choir of angels sing, the music seems to come from afar. Hark now, hear the angels sing, a king was born today, and man will live forevermore because of Christmas Day. Joseph and his wife Mary came to Bethlehem that night. They found no place to bear her child, not a single room was inside. Hark now, hear the angels sing, a king was born today, and man will live forevermore because of Christmas Day. By and by they found a new in a stable all forlorn, and in a manger cold and dark, Mary's little boy was born. Hark now, hear the angels sing, a king was born today, and man will live forevermore because of Christmas Day. And man will live forevermore because of Christmas Day. Thank you. Thank you, Daniel family. Now we will have Stephen and family for a song. God It's bubbling. Pardon. It's bubbling in my soul. bubbling in my I soul. sing. I'm singing, I'm praising. And Jesus, Jesus made me more folks can understand it. How can I keep it quiet? it's bubbling, 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 bubbling day and night. You know, it's bubbling in my soul. I'm singing, I'm praising. That Jesus made me more folks can understand it. How can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. Thank you, Mr. Stephen and family. Now we will have our GM and his family to perform a little skit. Bethlehem. Bethlehem. ஏங்க Bethlehem. ஏங்க ஏன் ஆடு மாதிரி இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க பே அப்படின்னு 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது முதலாக இந்த நற்செய்தியை ஆடு மேய்த்த காத்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஸோ அந்த சமயத்தில் ஷீப்பெல்லாம் எப்படி கத்திச்சு? Bethlehem, Bethlehem. If you watch very closely, 70 to 80% you will hear the word Bethlehem when they shout. Right. பெத்லஹேம் என்ற வார்த்தைக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? ஆமாம், ஹவுஸ் ஆஃப் பிரெட் தமிழில் அப்பத்தின் வீடு என்று சொல்லுவார்கள். அந்த பெத்லஹேமில் தான் தாவீது ராஜா பிறந்தார். டெக்ஸ்ட்டு இருக்குது, மற்ற இதுலேயும் இருக்குது. சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்ப்போம். பெத்லஹேம் என்ற இடம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. தேவனாகிய கர்த்தர் முதல்ல நம்ம இதில் பார்த்தா யோவான் அதிகாரத்தில் வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளாக வாசம் பண்ணினார். அதற்கு முன்பாக பார்க்கும்போது பார்த்தா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
அப்படிப்பட்ட வார்த்தையாய் இருந்து வெளிப்பட்ட இயேசுவானவர் பெத்லஹேமில் தான் பிறந்தார். பெத்லஹேம் ஒரு சிறிய இடமாய் இருந்தாலும் அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார். நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே பார்த்தா எதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டதோ, சிறுமைப்படுத்தப்பட்டதோ, அந்த இடத்தை எல்லாம் மேன்மைப்படுத்தி காட்டியிருக்கிறார். சிறுமைப்பட்ட ஜனங்களை கூட தேவனாகி கர்த்தர் உயர்த்துகிறார். அதனால பெத்லஹேம் என்ற பெயர் பெற்ற இடமாய் இருக்கிறது. ஒரு வசனம் வாசிக்கிறேன். இது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். Thank you, Mr. Anthony and family, for a lovely, meaningful message. Now we will have Magima Daniel to perform a little, I don't know, what are you performing? Dance. A little dance called the 12 Days of Christmas. Take video, someone. Little tutu skirt.
for that lovely dance. Now we have Mr. Martin and his family to come sing for us. Hello everyone, we are going to sing Little Drummer Boy. Here's the relevant Bible verse in the Bible which says, Luke 21:3, truly I tell you, this poor widow has put more than all the others. Children, can we please have some silence? Please settle down. Come, they told me, pa-rum-pum-pum-pum, a newborn king to see, pa-rum-pum-pum-pum. Our finest gifts we bring, pa-rum-pum-pum-pum, to lay before the king, pa-rum-pum-pum-pum, rum-pum-pum-pum, rum-pum-pum-pum. So to honor him, pa-rum-pum-pum-pum, when we come, little baby, pa-rum-pum-pum-pum, I am a poor boy too, pa-rum-pum-pum-pum, I have no gift to bring, pa-rum-pum-pum-pum, that fit to give our king, pa-rum-pum-pum-pum, rum-pum-pum-pum, rum-pum-pum-pum. Shall I play for you, pa-rum-pum-pum-pum, on my drum? May we nod it, pa-rum-pum-pum-pum, the ox and lamb get time, pa-rum-pum-pum-pum. I played my drum for him, pa-rum-pum-pum-pum. I played my best for him, pa-rum-pum-pum-pum, rum-pum-pum-pum, rum-pum-pum-pum. Then he smiled at me, pa-rum-pum-pum-pum, me, my drum. இந்த பாடல் வந்து பாட்டு பாட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெரி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் இப்போ வந்து இந்த பாடல் வந்து பாட போகிறேன். ரெடியாக இருக்கா? இந்த பாடல் வந்து கேட்டுட்டு இங்கே இதெல்லாம் மறந்துடணும். ஏன்னா எங்கள் ஐயா சொன்னார், டாய் டப்பாங்குச்சி தான் நீ ஆடணும்னு எனக்கு சொல்லிட்டாரு. அதனால தான் இந்த பாட்டு. இல்லாட்டி ஏசுமானிடனாய் பிறந்தார் அப்படி பாட்டு போயிடுவேன். பட் வந்து இது ஒரு ட்ரை. ரெடியா? ரெடி? அலை 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 அலையா வீசுன என் வாழ்க்கை, அலை 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 அலையா வீசுன என் வாழ்க்கை. ஒவ்வொருத்தர் வந்தாரு என்னை வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணும்னு காதல் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு காதல் சொன்னாரு, நீ எனக்கு வேணும்னு காதல் சொன்னாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்லம் தெய்வம் அவரு, அத எங்க கொல்லம் தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. வீட்டிலேயே பெஸ்ட் நக்கா லட்டு தான், இந்த உலகம் ஒன்றை எதிர்பார்க்கும் துட்டு தான். வீட்டிலேயே பெஸ்ட் நக்கா லட்டு நண்பா, இந்த உலகம் ஒன்றை எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தா பட்டுதான்,
இஷ்டப்பட்டுதான் என் கொல்லம் தெய்வம் அவரு, எங்க கொல்லம் தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு, என் கொல்லம் தெய்வம் அவரு, அட எங்க கொல்லம் தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. விட்டுச்சு அது துணவையில் முதுகலைய குத்துச்சு சாய்பா கூட்டணிக்கும் கூட்டம் கால வாரிச்சு அட பொறாமையில் முதுகலைய குத்துச்சு கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு அவர் கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு என் காயம் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிச்சு கம்ப்ளீட் ஆறிச்சுப்பா பட் என் கொல்லம் தெய்வம் அவரே அட எங்க கொல்லம் தெய்வம் அவரே இயேசுதானே அவர் பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு என் கொல்லம் தெய்வம் அவரே எங்க கொல்லம் தெய்வம் அவரே இயேசுதானே அவர் பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் வா மேரி கிறிஸ்மஸ் பிரைஸ் லார்ட் பா எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால ஸ்தோத்திரத்தை செலுத்திக்கிறேன். இன்றைக்கி ஒரு பாட்டு சின்ன பாட்டு ஆக்சுவலி இந்த பாட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை பண்ணது எங்கள் அண்ணியோடு சேர்ந்து பாடணுன்ட்டு ஒரு பெரிய இங்கிலீஷ் சாங் தான் ப்ரிப்பேர் பண்ணோம் இப்போ திடீர்னு சொன்னதுனால திடீர்னு ஒரு சாங் தான் தெரியல இயேசு பிறந்ததோடைய நோக்கத்தை குறித்து இந்த பாட்டு ஓகேவா இவ்வளோ நல்லா அழகாக பிரதர்லாம் பாடினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பிரதருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சரி ஸ்மால் பாட்டு எங்களுதையும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இயேசு ஏன் பிறந்தான் ஏழை கோலமதாய் பாவியை மீட்க பாசமாய் பாரினில் வந்தாரே பாவியை மீட்க பாசமாய் பாரினில் வந்தாரே பாவ சேற்றினிலே வாழும் மண்ணுலகினிலே பாவ சேற்றினிலே மண்ணுலகினிலே மாய இன்பத்திலே மனிதன் புரள்வது ஏன் தேவன் நம்மேல் கொண்ட அன்பால் தாரணி மீது நம்மை தேடி வந்த இயேசுவிடம் தஞ்சமடைவோம் தேவ
Thank you, thank you. Thank you, thank you. Thank you Hello, so hello, check. much. Now we will have the press staff. Leo Press proudly presents The Manger. Mercy. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தவானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலியா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லேகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். யூதேயாவில் உள்ள பெத்லேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவன் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலம் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவைகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளங்களையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். தேசம் விட்டு வந்தோம் வெகு தூரம், கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம்
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆர்ப்பரிப்போம் இந்நாளில் கிறிஸ்தேசு ஜனித்ததா, விண்மண்ணோரும் எவ்வான்மாவும் என்றென்றும் பாடிடவே, என்றென்றும் பாடிடவே, என்றென்றும் பாடிடவே. ஆர்ப்பரிப்போம் இந்நாளில் கிறிஸ்தேசு ஜனித்ததா, விண்மண்ணோரும் எவ்வான்மாவும் என்றென்றும் பாடிடவே, என்றென்றும் பாடிடவே, என்றென்றும் பாடிடவே. Thank you. Thank you so much, LIO Press, for a lovely production of The Manger. Now, we will have the lights off again. If you could switch off the lights, and we will have Ms. Ramya hand over the candles as we sing Silent Night. Silent night, holy night, all is calm, all is bright, round yon virgin mother and child, holy infant so tender and mild, sleep in heavenly peace, sleep in heavenly peace. Silent night, holy night, Son of God, let's pure light, radiant maiden, thy holy face, when and dawn and Aiming grace, oh, the gone, Jesus, Lord of thy world. English. You hardly ever see this man, but you know he has a beard. Even though he comes late at night, this man isn't to be feared. When he gets on his vehicle, he tells his animals, "Go, go, go!" And he's a jolly good old fellow. He's always going, ho, 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 hoping a stranger will break into your house
would normally be quite strange, except at Christmas when you want to visit from this old man with a beard. I don't go into houses by walking through front doors. Instead, I come down a chimney. My name is? I can't hear you. My name is? I have many animals, but I am not a vet. I wear a suit, but I'm not a businessman. I live in the north, but I'm not an Eskimo. I have a vehicle that moves very fast, but it doesn't have any wheels. I come into your house at night, but I'm opposite of a thief. Who am I? I can't hear you. Who am I? Ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bride was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank and then we got upset. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now the ground is white, go it while you're young. Take the girls tonight and sing this sleighing song. Just get a bobtail bay, 240 as his speed. Hitch him to an open sleigh and crack, he'll take the lead. Oh, jingle bells, jingle all the way. Thank you, Santa, for your lovely visit. Now we have a sermon by Dr. Sheila Daniel. Okay, today we had a play about the manger, and I'll speak in Tamil and in English, but please excuse me if my Tamil is not up to the mark. See, today I'm going to talk இந்த மாட்டு தொழுவத்தை பற்றி நான் பேச போகிறேன். இந்த manger or the மாட்டு தொழுவம் நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு காட்சி. It's a common sight. But nowadays people don't like this manger scene anymore. In US, அமெரிக்கா அந்த மாதிரி நாட்டுகளில் இந்த மாட்டு தொழுவ காட்சியே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து சிலவங்க நிறையா பேர் வெறுக்கிறாங்க. They don't like the sight and they don't want to see the manger scene. இதனால் நிறைய பேர் கோர்ட்டு கூட போயிட்டுருக்காங்க. கோர்ட்டில் போய் சில மாநிலத்தில் யூஎஸில் சட்டமே பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மேஞ்சர் சீன், இந்த மாதிரி காட்சி வெளியே வைக்கக்கூடாது, பப்ளிக்கில் டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போது யூஎஸ்ஏல யூஸ்வலாக கிறிஸ்மஸ் டைமில் நம்ம கேத்தலிக் சர்ச்சஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாட்டு தொழுவம் அழகாக வெளியில் எடுத்து அந்த சீன் போடுவாங்க. அந்த மாதிரி யூஎஸில் கூட அவங்க ஃப்ரண்ட் யார்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க புல்லில் இந்த மாதிரி அழகாக அலங்கரித்து வச்சுருப்பாங்க. அதை பக்கத்து வீட்டுக்காரன் அவன் கிறிஸ்டியனாக இல்லைன்னா அதை தாண்டி போகும்போது அது அவனுக்கு ஒரு மாதிரி அருக்களிப்பாக இருக்குதான். அதனால் அவன் கோர்ட்டுக்கு போயிட்டு இப்போ லோ அங்கே நீங்கள் வைக்கக்கூடாது, மேஞ்சர் சீனு நீங்கள் வைக்கக்கூடாது. அண்ட் பீப்புள் ஹவ் கான் அண்ட் இது என்ன எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னா, தேர் ட்ரைங் டு கெட் கிரைஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் ஆல் டுகெதர்.
ஆண்டவரை எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு இயேசுவை புறக்கணிக்கிறாங்க. இயேசுவை இந்த உலகத்திலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணாலும் சரி, வாட் எவர் தே டூ, தி manger scene will stay with us forever. Till Jesus comes, the effect of this manger scene will always be with us. Yes? இதனுடைய விளைவு, இந்த காட்சியினுடைய விளைவு எப்பொழுதுமே நம்ம மனசில் அவர் திரும்பி வர வரைக்கும் நம்மக்கிட்டே தான் இருக்கும். அதை யாரும் ஒருத்தரும் அதை பற்றி ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ இந்த காட்சியை நீங்கள் பார்க்கும்போது, ரத்னி திஸ் மேன், இந்த காட்சியை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது? இட்ஸ் ஒரு சும்மா ஒரு பேபியை பார்க்குறீங்களா? ஒரு மாட்டு தொழுவத்தில் ஒரு மேரி, ஒரு ஜோசப், சாதாரண மக்கள், இல்லாட்டியே நீங்கள் ஆடு மாடு இதை மட்டும் தான் பார்க்குறோமா? இல்லாட்டியே இதை காட்டிலும் அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குதா இல்லையா? இட்ஸ் மோர் தென் தட். வாட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் அபவுட் திஸ் மேஞ்சர் சீன், ஆர் இதை பற்றி ரொம்ப குறிப்பிடத்தக்கது என்னன்னா, Almighty God came from heaven in the form, I'm sorry, there's this thing going on disturbing me. Amazon is going on calling me 5 times. The Almighty God came down to earth in the form of a baby. He grew up and then he became a carpenter. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதனால் அவர் உலகத்துக்கு வந்தார். உலகத்தில் ஒரு பேபியாக ஜனிச்சு அவர் இங்கே இந்த உலகத்தில் இருந்து கார்பெண்டராகி ஒரு தச்சன் ஆகிட்டு திடீர்னு ஒரு நாள் அவருடைய தச்ச தொழில் எல்லாத்தையும் he gave up his tools and then he walked out into the world and he went and changed the world. அவர் வெளியே ஏறினார், அந்த கார்பெண்டருடைய ஷாப்பில் இருந்து உலகத்துள்ளே போனார், உலகத்தையே மாற்றி அமைச்சார். And nothing has been the same ever since he has come. உலகத்தை அவர் வந்த பிறகு கம்ப்ளீட்டாக அது மாறிடுச்சு. And so this manger, இந்த மாட்டுத்தொழுவம் நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர்னால் நம்மளை ஞாபகம் கூட்டுது. என்னத்தை ஞாபகம் கூட்டுது? நம்ம சால்வேஷன், நம்ம ரட்சிப்பை பற்றி. Jesus came to save us. இயேசு நம்மளை ரட்சிக்க வந்தார். And we don't have to worry about death anymore. சாவனுடைய அதனுடைய விளைவுகளை பற்றி நம்ம பயப்படவே வேண்டாம். It's a reminder that our names are written in the book of life. ஜீவ புஸ்தகத்தில் நம்மளுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் தான் ஞாபகம் கூட்டுறதுக்கு தான் இந்த மேஞ்சர் சீன் ஆர் திஸ் மாட்டுத்தொழுவம். One of the most amazing descriptions about our Lord Jesus Christ is given in the book, the chapter Colossians chapter 1 verses 15 to 20. அந்த பேபி ஆஃப்டர் ஆல் அதை பார்க்குறது ஒரு சின்ன பேபி. அந்த பேபியை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும் அதை நான் வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், ஒருத்தர் அதை பின்னாடி தமிழில் வாசிங்க. இந்த 5 வசனம். The Son is the image of the invisible God, the firstborn over all creation. Mercy. அவர் அதிசயமான தேவனுடைய தத்ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். For in him all things were created, things in heaven and on earth, visible and invisible, whether thrones or powers or rulers or authorities, all things have been created through him and for him. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. He is before all things, and in him all things hold together. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. And he is the head of the body, the church. He is the beginning and the firstborn from among the dead, so that in everything he might have the supremacy. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். For God was pleased to have all his fullness dwell in him. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும், and through him to reconcile to himself
all things, whether things on earth or things in heaven, by making peace through his blood shed on the cross. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. See, Mary's little boy was the preeminent God. He was the sustainer. He is the firstborn from the dead through resurrection, and because of this we have the hope of eternal life. மேரி உடைய அந்த சின்ன குழந்தை அது யாரு? அது அண்ட சராசரியும் படைத்த கடவுள். அவர் தான் இந்த உலகத்தையே அவர் வந்து காப்பாற்றிட்டுருக்கிறாரு. அண்ட் உயிர் தெழுந்தது. அண்ட் அதனால நமக்கு நித்திய ஜீவனுடைய நம்பிக்கை இருக்குது. இட்ஸ் சச் அன் ஆசம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் காட். நம்ம அந்த காட்சியை பார்த்து என்ன சொல்கிறோம்? தேங்க்யூ காட் ஃபார் கிவிங் அஸ் யுவர் சன். It's the most significant thing that has happened since creation, and it's a gift for us. இந்த படைப்பு, இந்த உலகம் படைத்ததிலிருந்து மிக மிக குறிப்பிடத்தக்க நடந்த ஒரு காரியம் அதுதான். அது நமக்கு ஒரு வெகுமதியாக கொடுத்துருக்குது. Now Christmas is a time when we share, we exchange gifts, we give, and we do this. Why? கிறிஸ்மஸ் டைமில் நம்ம ஒருத்தருக்கு வெகுமதி கொடுக்குறோம், ஒருத்தரை க்ரீட் பண்ணுறோம். அந்த டைமில் சந்தோஷமாக எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொடுக்குறோம். எதுக்கு அது பகிர்ந்து கொடுத்துருக்கோன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? யாராவது சொல்கிறீங்களா? எதுக்காக நம்ம இந்த மாதிரி gift கொடுக்குறோம்? எதுக்கு ஒருத்தருக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரெசண்ட் கொடுக்குறோம் கிறிஸ்மஸ் டைம்னா? ஏன் அந்த கிறிஸ்மஸ் டைமில் தான் கொடுக்குறோம்? ஒன்று சரி, மற்றபடி Yeah, because we've got the greatest present we will ever have. நமக்கு இந்த மாதிரி present நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல. அந்த present என்ன? அந்த present the gift of God. He is our Savior, our Master, and He has given us the hope, the promise of heaven forever and ever. அந்த மோட்சம், அங்கே போகிறதுக்கு, பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவர் வழி காட்டியிருக்கிறாரு. அதுக்கோசம் அவர் கீழே வந்தார், இறங்கி வந்தார். அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரிடத்தையும் நம்ம கிஃப்ட்ஸ் கொடுத்து வெகுமதி கொடுத்து சந்தோஷப்படுறோம். இன்னொன்று என்னன்னா, ஜீசஸ் பர்த் வாஸ் நாட் வெரி இம்ப்ரெசிவ் பை வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ உலக பிரகாரமாக பார்த்தா இயேசுனுடைய பிறப்பு ஒரு பெரிய குறிப்பிடத்தக்கது ஒன்றும் கிடையாது. Jesus was not born in a palace. அவர் அரண்மனையில் பிறக்கலை. He was born in a stable. ஒரு சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். he was born in Bethlehem. Bethlehem is a small town. அவர் பெத்லஹேம்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தார். இப்போ இந்த காலத்தில் நம்ம சொல்ல போனோமா, அவர் நியூயார்க்கில், லண்டனில் பிறக்கலை. ஏதோ ஒரு சின்ன பெரிய நாயக்கம்பட்டி அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன மாட்டு கொட்டாயில் பிறந்தார். அண்ட் nobody walking in that stable. அந்த மாட்டு கொட்டாய் உள்ள நீங்கள் நடந்து போயிட்டு இருந்தீங்களா? நீங்கள் யோசித்து கூட நினைக்க முடியாது. அந்த மாட்டு தொழுவத்தில் படுத்துட்ருக்குது அந்த குழந்தை யார்? அண்ட சராசரியும் படைத்த ஆண்டவர் அங்கே படுத்துட்டு இருந்தார். யாருமே நம்ம அதை யோசித்து கூட பார்க்க முடியாது. So that is the manger scene. That is what it should bring to you all this inside you. Now Jesus came down to earth in the form of a baby. ஒரு சின்ன குழந்தையா வந்தார். He was born of a virgin. கன்னி மரியாள் மூலமாக அவர் பிறந்தார். இதை கேட்டால் சில பேர் people will laugh. சிரிக்கிறாங்க. ஆஹாஹா, இது எப்படி இது நடக்கிற காரியமா? ஒரு கன்னி இடத்துல இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்வாங்க. What is your answer? Yes, it is impossible. People will tell you, oh, இது ஒரு பெரிய miracle தான் ஆகணும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஆமாம், what do you say? Yes, it is a miracle. Why? Because the great God was at work when these events happened. அண்ட சராசரியும் படைத்த தெய்வம் அந்த இடத்துல அவர் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு. But you know, people don't want to accept this. இதை சொன்னால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. They don't like the scene. இந்த சீனே அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இது ஒரு ஓவர்வெல்மிங் சீன், ஒரு மூழ்கடிக்கிற ஒரு காட்சி. அவங்களுடைய கர்வத்தினால, அவங்களுடைய ப்ரைடுனால அவங்க இதை புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. ஏன்?
ஏன் அதை நம்பினா அவங்க மாறணும். அவங்க வந்து அவங்க பழைய பாவப்பட்ட வாழ்க்கையில் அவங்க கண்டினியூ பண்ணினே இருக்கணும். இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட் இட். மனோ சொல்கிற மாதிரி எல்லாம் மடையங்க. தே டோன்ட் வாண்ட் டு லுக் அட் இட், தே டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட் இட். நவ் இட் இஸ், நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் அ ரியாலிட்டி. அவர் பிறந்தது நெச்சம், அவர் வாழ்ந்தது இந்த உலகத்தில் நெச்சம், அவர் சிலுவையால் அறையப்பட்டார், அதுவும் நெச்சம், அவர் உயிர் தெழுந்தார், அதுவும் நெச்சம். அண்ட் ஹீஸ் ரைட் நவ், அவர் வந்து ஆண்டவருடைய பிதாவுடைய வலது புறத்தில் அவர் உட்காந்துட்ருக்காரு. ஹீ சிட்டிங் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட். அண்ட் ஒன் டே ஹீ வில் கம் டு ஜட்ஜ். ஒரு நாள் அவர் நியாயம் தீர்க்க வருவார். Now if you want to continue in your sinful life, you definitely don't want to believe this. நீங்கள் உங்கள் பாவப்பட்ட வாழ்க்கையில் கண்டினியூ பண்ணணும், அதே மாதிரி நடந்துட்டு வண்டி ஓடிட்டுருக்கணும்னா இதை கண்டிப்பாக நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, இதை நம்ப மாட்டீங்க, இதை பார்க்கக்கூட மாட்டீங்க. ஸோ கிறிஸ்மஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபன் அண்ட் gift and foods and everything. Allo biryani, gift, Christmas tree, Santa Claus, adilla Christmas it's about God, it's about Jesus patriyadu, it's about the cross, siluvai patriyadu, it is about resurrection, uyir thedudalai patriyadu, it's about hope and it's about assurance. Nammalukku idu oru urudhi that God is going to come again, he is going to take us into heaven. Let me tell you another reason why Christmas is so significant. Now God could have made Jesus a big king. அவர் வந்து ஜீசஸ் வந்து ஒரு பெரிய ராஜாவாக்கியிருக்கலாம், ஒரு பெரிய எம்பரர் ஆக்கிக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் எல்லாருக்கும் ஒரு ஷாக் கொடுத்தார், ஒரு பயங்கர ஷாக். ஹீ ஷாக் த வேர்ல்ட். அவர் ஒரு தன்னுடைய மகனை அனுப்பிட்டு அவரை வந்து எல்லா உலகத்தையும் ரூல் பண்ணணும், ஆளணும்னு, அதுக்கு பதிலாக அவரை போய் தன் மகனை சிலுவையில் க்ரூசிஃபை பண்ணார், அரைஞ்சார். சிலுவையில் அரைஞ்சிட்டு பிறகு அவரை உயிர் தெழுத வச்சார். அண்ட் அதுக்கு பிறகு என்ன சொன்னார்? யார் யார் நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாரும் நித்திய ஜீவன். இது எதிர்பார்த்துருப்பீங்களா? யாராவது உங்கள் மகனை நீங்கள் கீழே அனுப்பி அரைஞ்சி இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டார், யாராவது இதை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. பிகாஸ் God does things out of the way. He doesn't do it the normal way. நம்ம யோசிக்கிற மாதிரி அவர் செய்கிறதே இல்லை, வேறு விதம். அவர் ரூட்டு, அவர் வழி தனி வழி சொல்ல போனால், சரியா? நம்ம புரியாது. ஜீசஸ் இங்கே இருக்கும்போது அவர் எப்படி பேசினார்? ஹீ ஸ்போக் அபவுட் சிம்பிள் திங்ஸ், சாதாரண எளிய காரியத்தை பற்றி பேசினார். ஆடு, மாடு, ஆட்டுக்குட்டி, ஃபீல்டு, வயலை பற்றி, சோளத்தை பற்றி, ஹியர் ஆஃப் கார்ன். ஒரு பேபி கூட, ஒரு சின்ன பிள்ளை கூட அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் யோசிங்க, கம்ப்யூட்டராக, சேட்டிலைட்டாக, ப்ராசஸராக, நம்ம மில்டனுக்கிட்ட கேளுங்க, ப்ராசஸராக, இந்த ப்ராசஸராக, பாஸ்வேர்டாக, ஓடிபியாக, குக்கீஸாக, ஒன்றுமே புரியல யாருக்கும். பட் அவ்வளோ ஞானம் உள்ள கடவுள் இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை ரொம்ப எளிதாக பண்ணிட்டார். இட்ஸ் அ சிம்பிள் மேஜர். ஒரு சிம்பிளாக ஒரு மாட்டு தொழுவோம், ஒரு சாதாரண அதில் பிறந்தார், ஒரு சாதாரண வீட்டில் வளர்ந்தார். அவர் அவங்க அம்மாவை பார்த்து ஊரெல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக பேசுனாங்க, ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க கர்ப்பம் ஆகிட்டாங்க. ஸோ திங்க் அபவுட், இது யோசித்து பாருங்கள். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் தட் ஹேப்பன் இன் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்திலேயே மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட் ஆனது, அவ்வளோ பெரிய ஒரு காரியம் அவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டார். அக்செப்ட் ஹிம் ஆஸ் யுவர் சேவியர். அவரை வந்து நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இந்த ஒரு வழி நம்மளுக்கு காட்டியிருக்கிறாரு. சின்ன பிள்ளைங்க, ஈவன் ஸ்மால் சில்ட்ரன் கேன் இன்வைட் தெம் இன் டு த ஹார்ட். அண்ட் தட்ஸ் ஆல் யூ நீட் டு டூ டு கெட் டு ஹெவன். நீங்கள் ஒன்றும் பெரிய காரியம்லாம் பண்ண வேண்டாம், காம்ப்ளிகேட்டடாக ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜீசஸ் கம் இன் டு மை ஹார்ட், அவ்வளோதான் சொல்லணும். நீங்கள் மேலே மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி காமிச்சிருக்கிறாரு. God's ways are so different. அவர்கள் வழி வித்தியாசமான வழி. யார் மேரி? யார்? Who was Mary? A little girl from Nazareth. நசரத்லேருந்து ஒரு சின்ன பொண்ணு. ஜோசப் யார்? அவன் எவனோ ஒருத்தன், ஒரு தச்சன் எங்கேயோ, அவன் சம் ஃபெலோ. பட் லுக் வாட் காட் டிட். அவங்கள வச்சு ஆண்டவர் என்ன பண்ணார்? what did through them, அவர் மூலம், அவங்க மூலமாக, அவங்க ஜோசப் அண்ட் மேரி த்ரூ தெம் அவங்க என்ன பண்ணார் கேளுங்க. டோன்ட் எவர் அண்டர் எஸ்டிமேட்
what God wants to do in your life. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணணும்னு நீங்கள் அதை வந்து கணக்கு தப்பாக போடாதீங்க. இதால் என்னால் பண்ண முடியாது. டோன்ட் சே who am I, நான் யார். திங்க் வாட் ஹீஸ் டன் வித் ஆர்டினரி பீப்புள். ஆர்டினரியாக இருந்தான் மேரி, ஜோசப். அவர் என்ன பண்ணார்? த ஃபிஷர்மென் எல்லாம் அவருடைய சீஷர்கள் யார்? சாதாரண மீன்காரங்க. அவங்கள வச்சு அவர் உலகத்தையே மாற்றினார். See, once you surrender yourself to God, you go on a different level. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்த பிறகு உங்கள் லெவலு, உங்கள் ரேஞ்சே வேறு மாதிரி போயிடும். பட் தட் டசன்ட் மீன் தட் இஸ் கோயிங் டு கீப் யூ எவ்ரிதிங் கம்ஃபர்டபுளாக உங்களை வச்சுக்க மாட்டார். ஹீ வில் allow certain things to happen in your life which you don't like. உங்களுக்கு வேண்டாத உங்கள் வாழ்க்கையில் சில காரியம் நடக்கலாம், உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு புரியாதது. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் why this is happening. It may be things which are very difficult. கஷ்டமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு காரணத்துக்காக அவருடைய பிளானுக்கு ஏற்றபடி அவர் அதை பண்ணுறாரு. ஓகே, அண்ட் இஃப் யூ லுக் டு த வேர்ல்ட், ஏன் இது இந்த மாதிரி எனக்கு நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் உலகத்துக்கு பதில் கேட்டிங்களா? உலகத்துக்கு பதில் வேணும்னு அவங்கள கேட்டிங்களா? உலகம் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லவே. The world does not know. The world cannot answer your question. But know this, that Christmas is an awesome time about an awesome God, and God does not make mistakes. ஆண்டவர் எந்த காலத்திலும் மிஸ்டேக் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணாலும் அவர் தெரிஞ்சு தான் அது செய்கிறாரு. He does only those things that the wisdom of God possibly can do. அவர் செய்கிற காரியம் அந்த அவ்வளோ ஞானம், அவ்வளோ விஸ்டம் இருக்கிற ஆண்டவர் தான் அதை பண்ண முடியும். You may not have riches, you may not have a big job. உங்களுக்கு ஒரு வேளை காசு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பெரிய வேலை ஒன்று சாதாரண ஒரு வேலையாக இருக்கலாம். The world may not know you. உலகமே உங்களை பற்றிய உலகம் யார் இந்த ஆளுன்னு தெரியாது. ஆனால் but once you have surrendered yourself, one thing is certain, you have the best. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் கொடுத்துட்டிங்களா, the best, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். So this Christmas, in the Christmas is an awesome time of a mighty God, of awesome love, who does things which we will never understand. நம்மளுக்கு கிறிஸ்மஸ் இந்த ஆண்டவரை பற்றி யோசிக்கும் போது அவரை பற்றி அது எதனால் அவர் காரியம் செய்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. He does things he did certain things which you cannot explain fully. அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க முடியாது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு. He took this little girl Mary, he took this little guy Joseph, and he did miraculous things in their lives, and he changed their lives, and he's been changing many lives since then. So ஒரு சாதாரண ஒரு பொண்ணு மேரி, ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு ஜோசப் எடுத்து அவங்க வாழ்க்கையில் அவர் அற்புதம் செஞ்சு, அதே மாதிரி இப்பொழுதும் உலகத்தில் பல வாழ்க்கைகளில் அவர் அற்புதம் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. திஸ் ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்ட். அவர் உலகத்தையே மாற்றி அமைத்தார். ஹீ இஸ் அன்லைக் எனி அதர் பர்சன் born. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆள் பிறந்ததே கிடையாது. திஸ் ஜீசஸ் இஸ் த வே டு காட். பிதாவிடத்தில் போகிறதுக்கு இவர் தான் வழி. யூ ஐதர் accept him, believe in him, and you have eternal life. அவரை நீங்கள் ஏற்றுக்கோங்க, அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை கொடுங்க, and உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. or you can reject him and you can stand, be in judgment and go the other way. இல்லாட்டி அவரை வெறுத்து நியாய தீர்ப்பு பிறகு நரகத்துக்கு நீங்கள் போகலாம். சரியா? ஆமீன். Shall we pray? Close your eyes, please, all little children. Father, we thank you that you don't do things our way. Thank you that you did it your way. Thank you for your grace, your love, mercy, and kindness, which you pour into our lives every day, day after day. Thank you for the crucifixion, the resurrection. Thank you that you have promised to come back and call us home to be with you. Lord Jesus, we love you. We don't always understand, but we love you. We praise you, we adore you, and work in our lives in such a way that those who meet us will meet the Lord Jesus Christ.
in whose name we pray. Amen. Thank you, Dr. Sheila. Now we have Mr. Manor, Reverend, I don't know, it's odd addressing him right Reverend, but we will call my dad up now to help us to go through our traditional FPTL gift exchange. He will instruct you through what you have to do and how it goes about. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் அந்த கார்னரில் உங்களுடைய குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கிஃப்ட் கொண்டு வரீங்க. அந்த கிஃப்டை அந்த பக்கம் வைப்பீங்க. சரிங்களா? இந்த பக்கம் இருக்கவங்க இந்த பக்கம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கிஃப்ட்டு இங்கே வைப்பீங்க. சரிங்களா? சரிங்களா? தலையை கூட ஆட்ட மாட்டேன்றீங்க. ஓகே, குட். இப்போது இங்கே இருங்க. இந்த பக்கம் இருக்கவங்க மட்டும் அங்கே கொண்டு வந்து வைங்க. கிஃப்ட் வைக்காதவங்க கிஃப்ட் எடுக்கக்கூடாது. அப்போ மற்றவங்களுக்கு இல்லாத போயிடும். அந்த கார்னரில் நீ என்ன எடுத்துட்டு போற திரும்பி கிஃப்டை? அது என்னது அது? ஓ, நான் நினைச்ச கிஃப்டை தூக்கிட்டு போயிடுறியாங்க வைக்கலன்னு. சரி சரி, நின்று அவ்வளோ லேட்டாக வர்ற யோசித்து பார்த்தியா வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு? சரி, இந்த பக்கம் இருக்கவங்க இங்கே வந்து வைங்க. சரி, இதனுடைய ஐடியா என்னென்னா, நம்ம குடும்பங்களாக ஒருத்தரோடு ஒருத்தர் வெகுமதிகளை பகிர்ந்து கொள்கின்றோம். கிறிஸ்மஸ் நாம் கேட்டோம். இது கிறிஸ்மஸ் என்பது வாங்கிறதல்ல, கொடுப்பது. இயேசு கிறிஸ்து தம்மையே கொடுத்தார். அதனால் கிறிஸ்மஸ் என்பது கொடுப்பது, வாங்குவது அல்ல. அதே சமயம் வாங்கினாலும் நல்லா இருக்கு இல்லையா? யார் யாருக்கெல்லாம் கிஃப்ட்னா எல்லாருக்கும் பிடிக்குது இல்லை? கிஃப்ட் வாங்கினீங்கன்னா ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உள்ளுக்குள்ளே. அதனால் இது வாங்குகிறோம், அதே சமயம் பெற்றுக்கொள்கின்றோம், அதுக்கப்புறம் கொடுக்கின்றோம். முதல்ல கொடுக்கின்றோம், பின்பு பெற்றுக்கொள்கின்றோம். இது ரெண்டும் நம்ம செய்ய போகிறோம். அங்கே இருக்கவங்க இல்லை, இங்கே இருக்கவங்க முதல்ல ஏந்திரிங்க. நீங்கள் தயவுசெய்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு கிஃப்ட் மட்டும்தான் எடுக்கணும். அதனால் உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆள் எத்தனை வந்து அதிலிருந்து எடுத்துகிட்டு போங்க. இந்த பக்கம் கிஃப்ட், அதான் கிஃப்ட் வச்சவங்க இந்த பக்கம், கிஃப்ட் வச்சவங்க இந்த பக்கம் இருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போங்க. பாப்பா நீ எத்தனை கிஃப்ட் வச்ச? பாப்பா நீ எத்தனை கிஃப்ட் வச்ச? அதனால் யார் வச்சது ரெண்டாவது? I'm telling you, don't mess up things. நீங்கள் 2 கிஃப்ட் வச்சிங்கன்னா 2 எடுக்கலாம். ஏன்னா குழப்பி விட்டுறாதீங்க எல்லாத்தையும். ஒரு பாப்பா டேக் இட் அண்ட் கம் ஆஃப். ஓகே, அவர் 2 கிஃப்ட் வச்சா, அதனால் நீ என்ன பண்ணுற? 2 கிஃப்ட் வச்சல்ல? வெரி குட். ஓகே, இந்த பக்கம் இருக்கவங்க இந்த கிஃப்டை முதல்ல வந்து எடுங்க. 4 ரோ
இந்த பக்கம் யோ இங்க வாயா. சரி அந்த பக்கம் எடுத்துக்கோ. ஓகே, யாருக்கெல்லாம் gift கிடைச்சது காமிக்கிறீங்களா? gift எல்லாம் மேல காமிங்க. எல்லாருக்கும் யார் வெச்சவங்களுக்கு gift கிடைச்சதா? நீங்க வெச்ச gift எடுக்க கூடாது, வேற gift தான் எடுக்கணும். எடுத்தீங்களா கரெக்ட்டா? புரியுதா? ஓகே, everybody open your gifts. ப்ளீஸ் டோன்ட் லிட்டர். கையில் வச்சுக்கோங்க. ஒரு மக் அழகா இருக்குது. என்ன போட்டு இருக்குது? God bless you. That's a shirt? No. Napkin? No. Bed sheet? What is it? Tablecloth. Wow, okay. And another tablecloth, We got another teacup. Please don't litter. Please be conscious of your littering. Please, gift open panone kaaminga. Or a clock. I see one clock. I see one vase. I see a candle stick holder. Teacup, tea set. Got a little dove. எல்லாரும் உங்களுடைய கிஃப்டை தூக்கி காட்டுங்க பாப்போம். ஐயோ, ரொம்ப சேடா தூக்கி காட்டுற நீ நந்தினி. ஓ, வெரி குட், வெரி குட். ஓகே, எல்லாரும் கை தட்டுவோம். சரி, என்னப்போ அடுத்தது பேர் சொல்லு. பேர் சொல்லு. தனலட்சுமி. நந்தினி. பிரேமா. ஓ, சிஸ்டர் ரீட்டா. தேன்மொழி. மிஸ்டர் தேன்மொழி. ஓ, நீ வாடா. எல்லம்மா. நான் பார்த்தேனே, வந்துச்சு. அது கக்கூஸ் போயிடுச்சா?
சரி, நீ சொன்னதை பார்த்தா கக்கூஸ் போச்சு. மிஸ்ஸஸ் பால்ராஜ், பாஸ்டர்ஸ் வைஃப். மிஸ்ஸஸ் பால்ராஜ், வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவரே முழு சுகத்தை தாரு இயேசுவின் நாமத்தினால. சிஸ்டர் பானு, கிரேஸ், சிஸ்டர் கிரேஸ் பானு, உனக்கு அல்வா. இது என்னம்மா பாக்கெட் அல்வாவா? ஓ ஓ அப்படியா? சரி. அப்பாசாமி, உனக்கு அல்வா டப்பா கொடுக்குறாங்கப்பா. பகத்சிங், திருமலை, அடுத்தது யாருமா? சொல்லு வாசி. ரங்கநாதன், ஏன் லேட்டா வந்த? ரொம்ப லேட்டா வந்த நீ, பார்த்தேன். ஏன் லேட்டா வந்த? வெங்கடேஷ், லட்டு கொடுக்குறாங்க. ஏழுமலை, பாயா சீக்கிரம் மூக்குல போடு. பிரியதர்ஷினி, திவ்யதர்ஷினி, லக்ஷயா, தக்ஷிதா, ஷைனிகா, ஷைனிகா, ஷக்கீனா, மார்டின் டாடர், வர்ஷினி,
This is a surprise gift from FPTL staffs to our bishop family. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்க. இன்னும் ஃபோட்டோல வாங்க. எல்லாம் தெரியுமா விபின்? ப்ளீஸ் Now we will have the vote of thanks, the closing prayer and the benediction by Daddy. இப்போ கடைசியாக ஜெபம் பண்ண போகிறோம். நான் நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். நாம் கொண்டாடுகிறது ரொம்ப முக்கியம். ஆனால் 25ஆம் தேதி தான் கிறிஸ்மஸ்ன்னு கிடையாது. ஆனால் எல்லாரும் சேர்ந்து இந்த நாளை தெரிந்தெடுத்து நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஆரம்பிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து என்னன்னா இயேசு பிறந்தார் என்ற அந்த சந்தோஷத்தில் பங்கெடுக்கிற நாள். அதனால் உங்களுக்கெல்லாம் எங்களுடைய குடும்பத்திலிருந்து வாழ்த்துதல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்கிற ஊழியம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ரெஸ் ஸ்டாஃப் வந்திருக்கீங்க, அப்புறம் மற்ற ஸ்டாஃப் எல்லாம் ஒன்றா கூடி உங்களை குடும்பத்தோடு கூட வந்ததுக்கு நன்றி. ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் செலிப்ரேஷன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற ஆண்டு போன ஆண்டை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கட்டும். ஆனால் அவரை மட்டும் மறக்காதீங்க. அவரை மறக்கவே மறக்காதீங்க. உன் வழிகளெல்லாம் அவரை உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் வழிகளையெல்லாம் அவர் நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அதனால் இந்த வருஷம் வரப்போகிற வருஷத்தில் உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள். கிறிஸ்மஸ் என்றால் அவர் அன்பு செலுத்தினார். முதலில் நம் பாவிகளாய் இருக்கும் பொழுது நமக்காக அவர் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் ஒன்றுக்கு உதவாதகள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து உன் மேலே நேசம் வச்சிருக்கார். அந்த நேசத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தந்தையே, இந்த நேரத்திலே நாங்கள் கேட்ட செய்தி போல சாதாரணமாக எளிமையாக நீர் வந்து போனீர். வந்தது மட்டுமல்ல, நீர் வாழ்ந்தீர். நீர் எப்படியோ இருந்திருக்கலாம். அரண்மனையிலே பிறந்திருக்கலாம், எங்கு வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் நீர் தெரிந்து கொண்ட இடத்துல ஏழ்மையாக நீர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து எங்களுக்காக பாவங்களை சிலுவையிலே ஏற்று மரித்து உயிர்த்தீர். இப்பொழுது நாங்கள் திரும்பி வர காத்திருக்கிறோம். ஆசீர்வதியும் இந்த ஜனங்கள் ஐயா. ஒவ்வொருத்தர் வீட்டிலும் சமாதானம் இருக்கட்டும். சண்டைகளை நீக்கி சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. சாத்தானுடைய எத்தனங்கள் ஒருவர் குடும்பத்திலும் நுழையாதபடி இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே நான் சபித்து அப்புறப்படுத்துகிறேன். விடுதலையோடு கூட இவர்கள் வாழ கிருபை செய்தாரும். இந்த ஆண்டு நாங்கள் இங்கு வந்தது நல்லது என்று கண்டோம் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரும் சாட்சி கொடுக்க கிருபை செய்து தாரும். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்
நம்ம இவரோடு மென்றும் மென்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.